உள்ளத்துக்கு ஒரு சுத்தமான சுவையான பானம் இளநீர். இந்த இளநீர்ல செவ்விளநீர், பச்சை இளநீர், ரத்த சிவப்பில் உள்ள இளநீர் அப்படின்னு சொல்லி பல்வேறு வகைகள் காணப்படுது. இந்த எல்லா வகையுமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அளவுக்கு அதிகமான உள்ள வாதம், பித்தம், கபங்களை தீர்க்கிறதுக்கு இது மருந்தா பயன்படுது. நம்ம உடல்ல உள்ள வெப்பத்தையும் கூட இது தணிக்கும். நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறையிற நிலையில அதை சரி செய்யறதுக்கு இளநீர் தான் சிறந்த ஒரு மருந்து. ஜீரண சக்தியை இது அதிகரிச்சு கொடுக்கும். நம்ம சிறுநீரகத்தை சுத்திகரிக்கும். ஜீரண கோளாறால் அவதிப்படுகிற குழந்தைகளுக்கெல்லாம் இது நல்ல ஒரு மருந்து. நம்ம உடல்ல ஏற்படுகிற நீர், உப்பு பற்றாக்குறையையும் கூட இது சரி செய்கிறது. இந்த இளநீர் நம்ம குடல்ல காணப்படுற புழுக்களெல்லாம் அழிக்கும் தன்மையுடையது. இந்த இளநீர்ல உள்ள உப்புத்தன்மை, வலுவழுப்புத்தன்மை, அதனால காலரா நோயாளிகளுக்கு இது நல்ல ஒரு சத்தான உணவாகும். அது மட்டும் இல்லாம ஆற்றல் வாய்ந்த கரிம பொருட்கள் அநேகம் இந்த இளநீர்ல காணப்படுகிறது. இது மிகவும் சுத்தமானது. நம்ம ரத்தத்துல உள்ள பிளாஸ்மாவுக்கு சிறந்த ஒரு மாற்று பொருளா இந்த இளநீர் பயன்படுத்தப்படுது. ரத்தத்துல கலந்துள்ள நச்சு பொருட்கள் எல்லாம் அகற்றுவதற்கு இது ரொம்ப பயன்படுது. இந்த இளநீர்ல இருந்து தயாரிக்கப்படுகிற ஒரு ஜெல் போன்ற ஒரு பொருள் தான் இன்றைக்கு கண் நோய்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்தா பயன்படுத்தப்படுது. இந்த இளநீர்ல காணப்படுற சத்துக்கள்லாம் அளவுக்கு அதிகமானவை. சர்க்கரை சத்துடன் தாது பொருட்களும் இதில் காணப்படுது. பொட்டாசியம், சோடியம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, செம்பு, கந்தகம், குளோரைட் போன்ற தாதுக்கள் எல்லாமே இந்த இளநீரில் காணப்படுது. இந்த இளநீரை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் உள்ள அமிலத்தன்மை நம்ம வயிற்றில் புண்ணை உருவாக்கிடும். ஏதாவது ஒரு ஆகாரம் சாப்பிட்டதுக்கு பிறகு தான் இந்த இளநீரை சாப்பிடுவோம். எங்கள் இளநீரை கண்டாலும் நீங்கள் விட்டுறாதீங்க, உடனே வாங்கி பருகுங்க.